Good morning children. Today we are going to see about plastids. Plastids are double membrane bound organelles found in plants and some algae. So இது வந்து plastids வந்து double membrane cover ஆயிருக்கும் அந்த organelle வந்து இது எதில் இருக்குன்னா these are found in plants and some algae. Plantsல some algae இருக்கும். They are responsible for preparation and storage of food. So இது எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா they are responsible for preparation of food and also the storage of the food. இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. There are 3 types of plastids. So plastids பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸாக இருக்குது? chloroplast, chromoplast, leucoplast. So chloroplast means green colored plastids தான் என்ன சொல்கிறோம்? chloroplastன்னு சொல்கிறோம். chromoplastனா yellow, red, orange colored plastids தான் வந்து chromoplastன்றோம். இது வந்து ஃப்ளவர்ஸ்க்குலாம் வந்து கலர் தருது. குளோரோபிளாஸ்ட் வந்து லீவ்ஸ்க்கு கலர் தருது, அது க்ரீன் பார்ட்டுக்கெலாம் வந்து கலர்ஸ் தருது. தென் லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ், இது ரூட்ஸுக்கு வந்து கலர்ஸ் தருது. நெக்ஸ்ட்டு யூ see the structure of chloroplast. Chloroplast or green plastids containing green pigment called chlorophyll. So chloroplastன்றது என்ன பிளாஸ்டிட்? green color plastid. It containing the green pigment called chlorophyll. அதில் இருக்கிற green color pigment ஓட நேம் என்னது? chlorophyll. Chloroplast are oval shaped organelles having a diameter of 2 to 10 micrometer and a thickness of 1 to 2 micrometer. So அந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த chloroplast, இதுதான் chloroplast உடைய structure. These are the green plastids. It contain a green colored pigment called the chlorophyll. So இது என்ன ஷேப்பில் இருக்கு? oval ஷேப்பில் இருக்கிற organelle. It is covered by the double membrane. ஸோ இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து டயாமீட்டர்னா அகலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர். அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 to 2 மைக்ரோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் யூ see இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா envelope. Chloroplast envelope as outer and inner membranes which is separated by intermembrane space. So இந்த குளோரோபிளாஸ்ட்டை கவர் ஆகிருக்குதுன்னா டபுள் மெம்பரேன் சொன்னோம். ஸோ அது என்னென்னா இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன், ரெண்டு மெம்பரேன் இருக்கும். அந்த இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேனையும் நடுவில் வந்து எது செப்பரேட் பண்ணுதுன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் வந்து இட் செப்பரேட்ஸ் த இன்னர் மெம்பரேன் அண்ட் ஆல்சோ த அவுட்டர் மெம்பரேன், தட் இஸ் த envelope. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரோமா. ஸோ அந்த இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற பார்ட் வந்து ஸ்ட்ரோமா. மேட்ரிக்ஸ் present inside to the membrane is called the stroma. ஸோ அது மாதிரி அந்த மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பார்ட் ஃபுல்லாக என்ன சொல்கிறேன்னா மேட்ரிக்ஸ், தட் இஸ் கால்ட் as stroma. ஸோ மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், ஒரு டிஷ்யூன்னு சொல்லலாம், ஒரு மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ that matrix is called the stroma. இதில் என்னென்ன இருக்குன்னா it contains DNA, 70s ribosomes and other molecules required for protein synthesis. ஸோ இதில் என்னென்ன இருக்கும்? DNA இருக்கும். தென் ரிபோசோம்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸ் நிறைய ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. அதில் என்ன ரிபோசோம் இருக்குன்னா 70s ரிபோசோம்ஸ் இருக்குது. அண்ட் அதர் மாலிகுல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான மற்ற மாலிகுல்ஸும் இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் தைலகாய்ட்ஸ். ஸோ தைலகாய்ட்ஸ்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காயின் மாதிரி ஒன்று மேலே அடிக்கல, அந்த ஒரு காயினுடைய ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்கிறோன்னா தைலகாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன். ஸோ அதை எடுத்தோம்னா என்ன இருக்குன்னா அவுட்டர் அதை கவர் பண்ணியிருக்கிறது தைலகாய்டு மெம்பரேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் என்ன சொல்கிறேன்னா thylakoid lumen. So the thylakoid lumen it enclosed by the thylakoid membrane. Photosynthetic pigments are present in thylakoids. So the photosynthetic pigments வந்து எதில் இருக்கும்னா இந்த thylakoids தான் இருக்கும். Thylakoids form a stack of disc-like structure called a grana. So அந்த thylakoids வந்து ஒன்று மேலே அடுக்கி அது அப்படியே வந்து காயின் அடுக்கணும்னா எப்படி வந்து வரிசையாக ஒரு 10 காயின் அடுக்கணும்னா எப்படி இருக்கும்னா அதுதான் என்ன சொல்கிறேன்னா கிரானா. சிங்குலர் வந்து கிரானம் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கிரானா. Thylakoids arranged in the form of disc shaped one above the other called granum. So thylakoids வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா டிஸ்க் மாதிரி அப்படியே ஒன்று மேலே ஒன்று வந்து ஒரு பிளேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா காயின் அரேஞ்ச் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி டிஸ்க் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கிரானா அப்படின்னு சொல்கிறோம். கிரானா ஆர் இன்டர் கனெக்டட் பை ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஸோ அது மாதிரி அந்த ஒவ்வொரு கிரானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ்
ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்ட்டு சொல்கிறோம். Schematic of it. Listen, this is the diagram of schematic of a plant chloroplast. பாருங்க இதுதான் வந்து thylakoid அதனுடைய structure. ஸோ இந்த thylakoid வந்து கவர் பண்ணியிருக்கிற லேயர் அதுக்குள்ளே இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா thylakoid lumen சொல்கிறோம். See the diagram of chloroplast. Chloroplast ஓட diagram பார்த்தீங்கன்னா outer membrane அடுத்தது உள்ள இன்னர் மெம்பரேன் அதுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உள்ள தைலகாய்ட்ஸ் அந்த ஈச் ஒன் ஒரு காயின் மாதிரி இருக்குது தைலகாய்ட் அதுக்குள்ளே இருக்கிற பார்ட் வந்து தைலகாய்ட் லியூமன். தென் ஸ்ட்ரோமா அந்த பார்ட் ஃபுல்லாக உள்ள எல்லாம் ஸ்ட்ரோமான்றோம். அந்த ஒவ்வொரு இந்த காயின்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்கிறது ஃபுல்லாக அந்த சர்க்கிள் பண்ணிக்குப்பா தட் இஸ் கிரானம். தே ஆர் கனெக்டட் பை த ஸ்ட்ரோமா லேமெல்லா. நெக்ஸ்ட்டு you see the functions of chloroplast. So first one is photosynthesis, then storage of starch, synthesis of fatty acids, storage of lipids, formation of chloroplast. So இதுதான் வந்து functions of chloroplast. Then you see photosynthesis. Already you know about the photosynthesis. Photosynthesis na enna meaning theriyum. Photo means light, synthesis means to build or to combine. Photosynthesis is a process by which autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. So the process of a photosynthesis process appo vathina the autotrophic organism adha autona enadhu self nutrition pandra organism that is the green plants, algae, chlorophyll containing bacteria la enna seiyna they utilize the energy from the sunlight, that is they can use the energy from sunlight to synthesize their own food, to prepare their own food. In this process carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form carbohydrate. In the process appo vande carbon dioxide edoda combine agudna water oda combine agi to form the presence of sunlight and chlorophyll to form the carbohydrate that is glucose C6H12O6. During this process oxygen is released as a byproduct. So in the process appo pathina edu vandu byproduct ah irukku pathina oxygen byproduct. appo primary product eduna pathina primary product na first release agra product vandu glucose that is carbohydrate is a primary product. Here see the equation 6CO2 that is carbon dioxide plus 12H2O water in the presence of light, sunlight and chlorophyll. They can prepare the plants can prepare the food in the form of glucose C6H12O6 that is carbohydrate plus 6H2O plus 6O2. They release that oxygen as a byproduct. So next you see where does photosynthesis occur? Photosynthesis occurs in all green parts of plants especially in green leaves. So photosynthesis எங்கே நடக்கும் எல்லா green partsலையும் வந்து plant உடைய எல்லா green partsலையும் நடக்கும் especially where it occurs in the green leaves. Next you see the photosynthetic pigments. Pigments involved in photosynthesis are called photosynthetic pigments. So எந்தெந்த pigments வந்து photosynthesis க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறோன்னா photosynthetic pigments சொல்கிறோம். Photosynthetic pigments are of two classes, namely the primary pigment and the accessory pigment. So அதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். One is primary pigment, another one is accessory pigments. Chlorophyll A is the primary pigment. So அப்படி பார்க்கும்போது primary pigment எதுன்னா chlorophyll Aன்றது primary pigment that traps solar energy and converts it into electrical and chemical energy. So அந்த chlorophyll A என்ன செய்யுதுன்னா solar energy absorb பண்ணி நாம convert பண்ணுதுன்னா electrical and chemical energy absorb பண்ணுது. Thus it is called the reaction center. So அப்போ அந்த chlorophyll A that is the primary pigment என்னன்னு சொல்றேன்னா that is called as reaction center. Other pigments such as chlorophyll B and carotenoids are called the accessory pigments. So மற்ற pigment பார்த்தீங்கன்னா chlorophyll B யும் carotenoid என்னன்னு சொல்றேன்னா accessory pigment. As they pass on the absorbed energy to chlorophyll A. So இது என்ன பண்ணுதுன்னா அந்த அப்சர்வ் பண்ண எனர்ஜி chlorophyll A அப்சர்வ் பண்ண அதுக்கு வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணதை சென்ட் பண்ணுது. Then reaction center primary pigments
and harvesting center accessory pigments together form the pigment system. So இந்த வந்து பார்த்தீங்கன்னா chlorophyll A that is the reaction center primary pigment and harvesting center that is accessory pigments எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றேன்னா pigment system சொல்லுவோம் or otherwise it is called as photosystem அப்படின்ட்டு சொல்லுவோம். See your today's assignment question is what is photosynthesis? Where in a cell does it occur? Again, I repeat the question. What is photosynthesis and where in a cell does it occur? So, in the paragraph fulla write பண்ணுங்க. Send the assignment regularly children. See the class also regularly. So, cooperate with us. Thank you children. Have a nice day.